வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீஷோவில் நம்ம ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் சும்மா தானே இருக்கோம், நம்ம ஏதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம இந்த மாதிரி காரியத்தில் நம்ம இறங்குறோம். ஆனால் தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ப்ராடக்ட்டை வீட்டில் வாங்கி வைக்காமலேயே மீஷோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் மறுநாளே எனக்கு எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு பாருங்கள். 33 ஆர்டர்ஸ் வந்துருச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்கிட்ட எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் ஒரு 5 கேட்டகரி சூஸ் பண்ணேன். என்னென்னா கிளிப் ஐட்டமு, சாரீ, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம், அதுக்கப்புறம் சுடிஸு. இந்த 5 கேட்டகரி நைட்டி. இதை சூஸ் பண்ணி நான் என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸை வச்சு நான் மீஷோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மறுநாளே 33 ஆர்டர் வந்தது. எனக்கே ஷாக். எப்படி இந்த ஆர்டர் எல்லாம் பேக் பண்ணுறது, பேக்கிங் திங்ஸு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் யார் வந்து எடுத்துகிட்டு போவா, யார்கிட்ட நம்ம கொடுக்கணும், எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த ஆர்டரெல்லாம் அப்படியே வச்சுட்டு அன்றைக்கி மறுநாளே நான் என்ன பண்ணேன்னா, நான் என்னெல்லாம் இப்போ கேட்லாக் அப்லோட் பண்ணணும் அந்த திங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் வந்ததுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் வீட்டில் வச்சுருந்து யார் எடுத்துகிட்டு போவா அப்படின்றது கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீஷோவிலேருந்து எனக்கு கால் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம இது பண்ணணும், யார்கிட்ட கொரியர் சென்ட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரே நாளில் 33 ஆர்டர்ஸை நான் டிஸ்பேட்ச் பண்ணேன். தயவு செஞ்சு ஒரு மீஷோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்டை வீட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ராடக்டை அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீஷோவிலேருந்து ஆர்டர் வரும். நிறைய விஷயத்த முதல்ல கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். வித்தவுட் ஜிஎஸ்டியிலே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு தான் நம்ம இதில் இறங்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே என் சேனலுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. கிவ்அவேல நம்ம மீட் பண்ணுவோம் மறுபடியும். என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.